தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேச்சூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இன்னும் சில கட்சிகள் விரைவில் கூட்டணியில் இணைய உள்ளதாக கூறினார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்குமா என்பதே சந்தேகமாக உள்ளதாக தெரிவித்தார். மொழிப்போர் தியாகிகளுக்கு ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி நடத்தும் கூட்டத்தை திரைப்படமாக எடுத்துள்ளதாக கூறினார். திமுக அரசு அறிவித்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஒரு நாடகம் என்றும், மத்திய அரசு அறிவித்த ஓய்வூதிய திட்டத்தையே பூசி மொழிகி அறிவித்துள்ளதாக விமர்சித்தார். ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக அதிமுக ஆட்சி அமைந்தால் சூழ்நிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் என்றார். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே நான் ட்விட்டரில் கொடுத்துருக்கேன். இந்த ஆட்சியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும்னா போராடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுதே அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், வாக்குறுதிப்படி அவர்கள் வாக்குகளையும் பெற்று விட்டார்கள், ஆட்சி பெற்று விட்டார்கள். அதனால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும்னா அவர்கள் போராடிட்டு சில கட்சிகள் வரும். அந்த உடனே நாங்கள் சொல்கிறோம். அது எப்படியெல்லாம் பகிரங்கமாக சொல்ல முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கட்சி. நாங்களாம் ஒன்றா சேர்ந்தால் நாங்கள் இந்த தேர்தலில் சந்திக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இருக்குமா இருக்காதா என்பது சந்தேக நிலைக்கு வந்தது. திரைப்படத்தில் உள்ள ஹிந்தி ஜெயித்த காங்கிரஸ் தான் ஜெயித்ததா திரைப்படமும் உருவாக்கியிருக்காங்க. அது மைய கருத்து ஆனால் அவங்களுடைய தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. திரைப்பட காட்சி திரைப்படத்தில் பொழுதுபோக்குவதற்காக புரியுதா? அப்பொழுது அதிமுகவும் பிரியல. திமுக என்று தனித்தனி கட்சியில் ஒரே கட்சியாக தான் இருந்தது. புரியுதா? மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தணும். 25ஆம் தேதி வருகின்ற 25ஆம் தேதி நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கூட்டமே நடத்தணும். அது அந்த காலகட்டம் வேறு. அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு படமாக எடுத்துருக்குறாங்க. ஆக அதை வைத்து நாங்கள் எதுவுமே கருத்து கொள்ள இயலாது. அந்த கால சூழ்நிலையில் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியை காப்பதற்காக அவர்கள் போராடினார்கள். அதாவது இந்த ஓய்வு திட்டத்தையே ஒரு நாடகம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டத்தை அப்படியே பூசி ஒரு நன்மை வைக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தான் இந்த அரசும் அறிவிச்சிருக்கு. வேறு என்ன புதுசு எதுவுமே இல்லை. ஒன்று ஒரு சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு அதில் ப்ரைஸ் இண்டெக்ஷன் இருக்குது. இதில் அகவலப்படின்னு கொடுக்குறாங்க. அதுதான் மாற்றம், வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே புதுசாக இல்லை. அவர்களும் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய தினம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு இருக்குது. இதில் என்ன இவர்கள் புதுசாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் கேட்ட கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றலையே. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில சங்கங்களை இன்றைக்கு அதில் ஆதரவு கொடுத்துருப்பதா எனக்கு தெரியுது. ஆனால் பெரும்பாலான அரசு இதை ஏற்கவில்லை. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் இருப்பதில் இந்த ஓய்வு திட்டத்தில் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு தான் என்னுடைய பாதிக்கப்படுது. அதை நான் தெளிவாக அறிக்கையின் வேலை தெளிவு. அதெல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. எங்களை பொறுத்த வரைக்கும் எது நடக்குமோ அதைத்தான் நாங்கள். எங்களை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றுகிற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக ஆட்சி செய்கிறாங்க. ஓட்டு வரணும், மக்களை ஏமாற்ற வேணும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளாக கொடுத்து மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க. எல்லாமே களத்தில் போராடிட்டு இருப்பது எதுக்கு? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் தான் அவங்களாம் போராடிட்டு இருக்கிறாங்க. நன்றி.